அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் மதுரை எம்பதியிலே நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை பல்வேறு காலங்களிலே வாழ்ந்த புலவர்களும் அருளாளர்களும் பாடல்களாக பாடியும் அவற்றை தொகுத்து நூல்களாக்கியும் தந்திருக்கிறார்கள். அப்பர் பெருமான் தேவாரத்திலேயே திருவிளையாடலிலிருந்து சில நிகழ்ச்சிகள் பாடப்பட்டதும், அதைத் தொடர்ந்து கல்லாடம் என்ற நூலில் திருவிளையாடற் புராண குறிப்புகள் இடம்பெற்றதும், அதைத் தொடர்ந்து பல புலவர்களும் திருவிளையாடற் புராணத்தை பாடி தந்திருக்கிறார்கள். இத்தனை பேரும் அதை பாடுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த திருவிளையாடற் புராணத்திலே வரக்கூடிய பல படலங்களும் அது வரலாற்று ரீதியாக சமூக வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். பாண்டிய மன்னர்களுடைய அந்த அரசாட்சி முறையும் அப்போது அங்கே நிகழ்ந்த சில மாற்றங்கள் இவற்றையெல்லாம் வரலாற்று நோக்கிலே பார்த்தால் திருவிளையாடற் புராணத்திலிருந்து நிறைய செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பாண்டியர்களுடைய அந்த அரசமைப்பு, அது வரலாற்று ரீதியாக யார் முதல் பாண்டியனாக அரசாட்சி செய்தது, அவருக்கு அடுத்து யார் என்பன போன்ற பெயர்கள் திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெறாது. திருவிளையாடற் புராணத்திலே வரக்கூடிய பெயர்கள் பொதுவாக ஒரு இலக்கிய நயத்தோடு கொள்ள வேண்டியவை. இந்த புராணத்தின்படி முதலில் பாண்டிய மன்னனாக அரசாட்சி செய்தது சொக்கநாத பெருமானே. இறைவனே அங்கே வந்திருந்து சுந்தரபாண்டியனாக அந்த அரியாசனத்திலே அமர்ந்து அங்கேயர்கண்ணி அம்பிகையை பட்டத்து ராணியாக அமர்த்தி கொண்டு அரசாட்சி செய்தார். இவர்களுக்கு உக்கிரகுமார பாண்டியன் என்ற ஒரு பிள்ளை பிறக்க அவரிடம் இந்த பாண்டிய அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு இறைவியும் மறைந்தருளினார்கள். உக்கிரகுமாரன் தன்னளவிலே பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி பாண்டிய பேரரசை நல்ல முறையில் ஆட்சி செய்து அவரும் அவருக்கு அடுத்த வீரபாண்டியன் என்பானுக்கு தன் அரசாட்சியை கொடுத்து மறைந்தருளினார். வீரபாண்டியனுக்கு பட்டத்து அரசி, அவள் தவிர பல சிற்றரசு அந்த நாடுகளினுடைய இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவர்களுக்கெல்லாம் வீரபாண்டியன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் அங்கே இருக்க, பட்டத்து ராணியான அவளுக்கு பிள்ளை பேறு இல்லாமல் இருந்தது. என்ன செய்வதென்று அறிய முடியவில்லை. எத்தனை மனைவிமார்கள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பட்டத்து அரசியின் வாரிசுதானே அடுத்த அரசனாக முடிசூட்ட முடியும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வீரபாண்டியனும் அவனுடைய மனைவியும் இறைவனை அடைந்து அவருடைய திருவருளாலே சதுர்த்தி விரதம், அஷ்டமி சப்பர விரதம் முதலிய விரதங்களையெல்லாம் சரியான முறையில் அனுஷ்டித்து சிவபெருமானுடைய திருவருளாலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அழகாக இருந்த அந்த ஆண் மகவிற்கு செல்வபாண்டியன் என்று பெயரிட்டான் வீரபாண்டியன். அந்த பிள்ளையை நல்ல கல்வி கேள்விகளிலே தேர்ச்சி பெறும்படியாகவும், அது பயின்று வந்த அந்த கல்வியை கொண்டு வருங்காலத்தில் முடிசூட்டி அரசாட்சி செய்யவும் உகப்புடையதாக இருக்கும்படியாக செய்தான். அதன்படியே அந்த பிள்ளையும் தன் தந்தை தாயர் வழியிலே நல்ல ஆச்சாரியரை அடைந்து நல்ல விதமாக கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி மொழியறிவு, ஆட்சியறிவு, போர்க்கலை இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்று விளங்கினார். இந்த நிலையில் ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டைக்கு சென்றான். காட்டிலே இருந்த வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிர் துறந்தான். எதிர்பாராது நடந்த இந்த துயரச் சம்பவம், அந்த சம்பவத்தால் மதுரை மாநகரம் சற்றே ஆட்டம் கண்டது. என்ன செய்வது? அரசனுடைய மரணம். அரசன் மரணமடைந்து விட்டால் உடனடியாக நாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். என்றால் அரசன் இல்லாத ஒரு நாட்டிலே எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவேளை உள்ளே புகுந்து கலகங்கள் செய்தாலோ அல்லது குழப்பங்கள் விளைவித்தாலோ அது ஆபத்தாகிவிடும். அதனால் இறந்துவிட்டு போன அந்த வீரபாண்டியனுக்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம், ஈமச்சடங்குகளை எல்லாம் உடனடியாக அவனுடைய பிள்ளையான செல்வபாண்டியனை வைத்து நடத்த அமைச்சர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஏற்பாடுகளின்படி மிகச்சிறந்த முறையிலே அந்த பிள்ளையை கொண்டு ஈமச்சடங்குகள் எல்லாம் விதிப்படி செய்யப்பட்டு முடித்தது. அடுத்து என்ன காரியம்? இன்னொரு முக்கிய செயல். அந்த அடுத்து வரக்கூடிய பிள்ளை அந்த செல்வபாண்டியனுக்கு முடிசூட்டி அவனை அரசனாக்க வேண்டும். இந்த கலகங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தபோது அரசன் இறந்துபட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இவற்றையெல்லாம் செய்ய துணித்திருந்த காலத்திலே அவனுடைய மற்றைய மனைவிமார்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அரசின் கருவூலத்தை அடைந்து அங்கே இருந்த செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். செல்வங்கள் போனாலும் பரவாயில்லை, பாண்டிய அரசில் பரம்பரையாக வம்சாவளியாக அரசாட்சி செய்யக்கூடிய மன்னர் சூட்டிக்கொள்ள வேண்டிய ரத்தினங்களால் இழைத்து செய்யப்பட்ட மணிமகுடத்தையும் களவாடி சென்றார்கள். மன்னருக்கு எத்தனை சிறப்பு உண்டோ அதே சிறப்பு அவருடைய மகுடத்திற்கும் உண்டு. மன்னன் எப்போதும் நிமிர்ந்து நின்றால்தான் அவன் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் மேல் நோக்கி இருக்கும். அவன் ஒருவேளை தலை தாழ்ந்து விட்டால் அந்த கிரீடமும் கீழே விழுந்துவிடும்.
அந்த நிலைக்கு தள்ளாது அந்த கிரீடத்தை அணிந்தவாறே அவன் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி இருக்க பரம்பரையாக வந்த அந்த கிரீடம் காணாமல் போய்விட்டது என்றது ஒரு பெரிய துக்கச் செய்தியானது. இதை எப்படி கையாள்வது? மணிமகுடம் இல்லாமல் போய்விட்டால் அங்கே அரசே இல்லை. அரசு இல்லாமல் போய்விட்டால் மீண்டும் எதிரி நாட்டிலிருந்து மன்னர்கள் இங்கே போர் செய்ய வந்துவிடலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தவித்தனர். திருடிச் சென்றவர்களோ இங்கே அரசனுடைய மனைவிமார்களாகவும் பிள்ளைகளாகவும் இருந்தவர்கள். அவர்களையெல்லாம் இப்போது போய் தேடி அழைத்து வரக்கூட நேரகாலம் அவகாசம் இல்லை. உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். பிள்ளையை பட்டத்தில் ஏற்ற வேண்டும். அதற்கு மணிமகுடம் வேண்டும். என்ன செய்வது? கையறு நிலையிலே கடவுள்தானே துணையாக இருக்க முடியும். அதனால் மதுரையம்பதியின் முதல்வனான சொக்கநாத பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு ஓடிச் சென்றார்கள் இளவரசரோடு கூடிய அந்த அமைச்சர்கள். உள்ளே சென்று சொக்கநாத பெருமானை வழிபட்டார்கள். ஐயா, உங்கள் துணையாலே தான் மதுரைக்கு வந்த ஆபத்துகள் எல்லாம் நீங்கின. இப்போதும் உங்களையே நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள்தான் அருள் தர வேண்டும் என்று நின்றார்கள். என்ன செய்வது? சொக்கநாத பெருமானிடம் அவர்கள் தன் நிலையை எடுத்துச் சொல்லி, உங்களையே நாடி வந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் காக்க வேண்டும் என்று கூற, எல்லாம் வல்ல பரம்பொருளான சொக்கலிங்க பெருமானும் அவர்களின் பேரிலே கருணை கொண்டு மீண்டும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த துணிந்தார். இந்த அற்புதம் திருவிளையாடல் 17வது படலமாக திருவிளையாடற் புராணத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிக்கு சொக்கநாத பெருமான் அங்கே ரத்தினங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக தோன்றினார். மூட்டை முடிச்சுகளோடு ஒவ்வொன்றிலும் தனித்தனியே ரத்தின கற்கள் குவியல்களாக இருக்க அவற்றை சுமந்து கொண்டு வர சொக்கநாத பெருமான் அங்கே வைர வியாபாரியாக, ரத்தினக்கல் வியாபாரியாக காட்சி தந்தார். அவர்கள் எல்லோரும் அங்கே கூடியிருந்தவர்கள், ஆஹா, நம் துயர் தீர இறைவன் இங்கே ஒருவரை அனுப்பிவிட்டான் என்று மகிழ்ந்தனர். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்க, ஐயா, நடந்த கதை இதுதான். நாங்கள் இங்கே வம்சாவளியாக சாத்தி வந்த அந்த ரத்தினங்கள் இழைத்த கிரீடத்தை அவர்கள் திருடிக்கொண்டு சென்று விட்டார்கள். அது களவாடப்பட்டதாலே இப்போது மணிமகுடம் செய்வதற்கு அவகாசம் இல்லாமல், அதற்கான ரத்தினங்களும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்வதென்று அறிய முடியவில்லை என்று கூறினார்கள். அப்போது இறைவன், சரி வாருங்கள், நான் உங்களுக்கு ரத்தினங்களை காண்பிக்கிறேன் என்று அழைத்துச் சென்று கோயிலின் கிழக்கு பக்கத்திலே பெரியதாக ஒரு கம்பளத்தை விரித்தார். ரத்தின கற்களிலே கோடு விழக்கூடாது என்ற ஒரு விதி. கோடு விழுந்து விட்டால் அது தோஷமுடையது. அதனால் தரையில் வைக்கக்கூடாது. நல்ல கனமான கம்பளம் ஒன்றை விரித்து அதிலே திசைக்கொன்றாக ஒவ்வொரு கூடையை வைத்து 8 கூடைகளிலும் 8 வெவ்வேறு வகையான ரத்தினங்களை பரப்பினார். மாணிக்கம், முத்து, பவழம், மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலக்கல், வைடூரியம், கோமேதகம் என்று இப்படி நவரத்தினங்களையும் பரப்பி வைத்து கொண்டு உட்கார்ந்தார். அங்கே இருந்தவர்கள் முகத்திலெல்லாம் அத்தனை ஆவல். ஆஹா, என்ன பிரகாசம்! நாம் எதை தேடி வந்தோமோ அது கிடைத்து விட்டது. எவ்வளவு சிறப்பு! இறைவன் திருவிளையாட. சரி, இப்போது இதை நாம் பெற வேண்டும். எப்படி பெறலாம் என்று பார்த்தார்கள். வந்திருந்த இறைவனோ இவைகளெல்லாம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின வகைகள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தெரியுமா என்று கேள்வியை எழுப்பினார். எதிரே இருந்தவர்கள், ஐயா, அதெல்லாம் நாங்கள் அறியவில்லை. நாங்கள் ஏதோ கடலிலே முத்து வரும், மற்றபடிக்கு காட்டாற்றிலே இந்த சில வைரங்கள் எல்லாம் வரும் என்று கூட படித்ததுண்டு. ஆனால் இத்தனையும் எங்கிருந்து நீங்கள் பெற்றீர்கள் என்று கேட்டார்கள். இறைவன் அதற்கு ஒரு புராணத்தை சொல்லத் தொடங்கினான். அதன்படிக்கு வலாசுரன் என்ற பெயரிலே ஒரு அசுரன், இதெல்லாம் கதைக்குள் கதை போலே வைத்திருப்பது. இறைவன் செய்த அந்த லீலையை சொல்லுவதற்குத்தான் கதை, அதற்குள்ளே இறைவன் சொல்லுவதாக மற்றொரு புராணக் கதை. அதன்படிக்கு வலாசுரன் என்ற ஒரு அசுரன், அவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவனருளாலே அவன் பெருமானிடமிருந்து பெற்ற ஒரு வரம், மிகவும் கடுமையாக தவம் செய்ததால் பெற்ற வரம். அந்த வரத்தின் படிக்கு அவன் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத வீரத்தோடு இருப்பான். யாராலும் வலாசுரனை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் ஒருவேளை அவனுடைய உடல் கூராக்கப்பட்டால் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் இரத்தினங்களாக மாறி சிதற வேண்டும் என்பதுதான் அவன் பெற்றிருந்த வரம். அந்த வரத்திற்கு இறைவன் அந்த வரத்திற்கு இசைந்தார். அந்த வரத்தை அருளினார் என்று பார்க்கிறோம். அந்தபடிக்கே வலாசுரன் அந்த வரத்தை பெற்ற ஆங்காரத்திலே சென்ற திசையெல்லாம் போய் யுத்தம் செய்ய தொடங்கினான். ஒவ்வொரு இடமாக யுத்தம் செய்து கொண்டே போய் இறுதியில் தேவேந்திரனுடைய இந்திரலோகத்திற்கே சென்று விட்டான். தேவேந்திரனிடம் போர் செய்ய துணிந்தான். தேவேந்திரனிடம் செய்த அந்த போரிலே தேவேந்திரன் தோற்றுத்தான் போகும் நிலைமை. அப்போது இவனை எதிர்த்து போரிட்டு உயிர் துறப்பதை காட்டிலும் சூழ்ச்சியாலே இவனை வென்றுவிடலாம் என்று தேவேந்திரன் சிந்தித்தான். அதன்படிக்கு வலாசுரனை அணுகி, உன்னிடம் நான் ஒரு விஷயம் பேச வேண்டும். நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அடைந்த வரத்தை பற்றி நான் அறிவேன். ஆனால் என்னிடமிருந்தும் சில வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். இதை கேட்ட வலாசுரனுக்கு கோபம் வந்தது. பரம்பொருளான சிவபெருமானே எனக்கு வரத்தை கொடுத்த பிறகு நீ யார் எனக்கு வரம் கொடுக்க? உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் கேள், நான் தருகிறேன் என்றானாம்.
அதையே வார்த்தையாக பிடித்து கொண்ட தேவேந்திரன், அப்படியென்றால் நான் திருக்கைலாய மலைக்கு சென்று அங்கே ஒரு யாகம் செய்ய இருக்கிறேன். அந்த யாகத்திலே இடக்கூடிய அவிசுனவை தரக்கூடிய பசுவாக நீயே வர வேண்டும் என்று கேட்டான். அவிசாக அங்கே தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பசுவாக நீயே வர வேண்டும் என்றானாம். அப்படியென்றால் அங்கே அவன் ஹவிஸாக நெருப்பிலே இடப்படுவான். இதை கேட்ட வலாசுரன் ததீச்சி முனிவரினுடைய முதுகுத்தண்டை கொண்டு வஜ்ராயுதம் செய்து கொண்டு அவருக்கு என்றும் நீங்கா பெருமை பெற்று தந்த தேவேந்திரா, நான் உனக்காக வேண்டி பசுவாக மாறி வருகிறேன், என்னை அவிசாக கொடுத்து நீ பெருமையை சேர்த்துக்கொள், என் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய ரத்தினங்கள் இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கட்டும் என்று கூறி தேவேந்திரன் அகழ்த்திய அந்த யாகத்திலே இந்த பசு வடிவிலே சென்று வலாசுரன் தன் உயிரை கொடுத்தான். அங்கே அவிசாக கொடுக்கப்பட்ட பசுவினிடத்தே இருந்து ஒரு ஒளி தோன்றியது. அது பிரம்மன் உரையக்கூடிய சத்தியலோகத்திற்கு சென்று அங்கே ரத்தின குவியல்களாக சிந்தி சிதறியது. அவன் உடம்பிலே ஓடிய இரத்தமெல்லாம் அங்கே மாணிக்கங்கள் ஆயின. அவனுடைய பற்கள் எல்லாம் முத்துக்களாகி சிந்தின. அவனுடைய தலைமையில் ஒவ்வொன்றும் வைடூரிய கற்கள் ஆகின என்றெல்லாம் புராணம் சொல்லுகிறது. இப்படி வந்த நவரத்தின சிதையலைத்தான் அங்கே சிவபெருமான் வைர வியாபாரியாகி ரத்தின வியாபாரியாக வந்து அங்கே மதுரை எம்பதியிலே அந்த கிரீடத்தை தொலைத்து நின்ற அமைச்சர்கள் முன்பாக காட்சிப்படுத்தினார். இப்படி பெறற்கரிய ரத்தினம் இது என்று கூறினார். ரத்தினங்களுடைய சிறப்பை தகுதியை அறிந்து பெறுவதற்கு நீங்கள்தான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று அங்கே இருந்தவர்கள் கூடினார்களாம். அதை கொண்டு இறைவன் ஒவ்வொரு கல்லினுடைய சிறப்பையும், வைரம் எத்தனை வஜ்ரம் போன்றது, அதை வைரத்தால் தான் அறுக்க முடியும், வேற எந்த பொருளாலும் வைரத்தை வெட்ட முடியாது என்பதிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ரத்தினமும் எங்கிருந்து பெறப்படுகிறது, அதன் சிறப்பு என்ன, அதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, தோஷங்கள் என்ன என்பதையெல்லாம் மிகவும் விஸ்தாரமாக விளக்கி சொல்லி அந்த இடத்திலே தன்னை ஒரு மாணிக்க வியாபாரி போலே காண்பித்துக் கொள்ளுகிறார். அந்தபடிக்கு அங்கே இருந்தவர்கள் மிகவும் மகிழ்ந்து இறைவனை வணங்கி, ஐயா, எங்கள் நிலைமை இது, புகழ்பெற்ற பாண்டிய பேரரசினுடைய மணிமகுடம் காணாமல் போய்விட்டது, அதை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும், அதற்கு நேரமில்லா காரணத்தால் இங்கே முடிசூட்ட முடியாமல் இருக்கிறோம், தக்க நேரத்தில் நீங்கள் மாணிக்கம் விற்கக்கூடிய வியாபாரியாக வந்தீர்கள், எங்களுக்கானவற்றை நீங்கள் தந்தொருள வேண்டும் என்று கேட்க, எல்லாம் வல்ல பரம்பொருளும் அவர்கள் கிரீடம் செய்வதற்கு தகுதியான உயர்ந்த ரக கற்களை எல்லாம் கொடுத்து, சந்திரகாந்தம் சூரியகாந்தம் முதலிய கற்களையும் கொடுத்து, இதை வைத்து நீங்கள் மணிமகுடம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி ஆசீர்வதித்து மறைந்தருளினார். அங்கே வியாபாரியாக வந்தது சொக்கநாத பெருமான் தான் என்பதை அறிந்து கொண்ட அமைச்சர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து மதுரை எம்பதியை காக்கும் பொருட்டு இறைவன் செய்த லீலையின் சிறப்பை மகிழ்ந்து கொண்டாடினார்கள். அதன்படிக்கு அங்கே இருந்து பெறப்பட்ட நவரத்தின கற்களை கொண்டு அற்புதமான வேலைப்பாடுகளோடு கூடிய மணிமகுடம் ஒன்றையும் தயார் செய்து அந்த செல்வபாண்டியனுக்கு பட்டம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து அந்த ரத்தினங்களால் இழைத்த மணிமகுடத்தை அவன் தலையிலே சூட்டி அவனை அரசு பொறுப்பிலே அமர்த்தினார்கள். அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று சிறப்பு பெயரும் சூட்டப்பட்டது. அதுவும் இறைவன் வைத்த பெயர்தான். களவாடி சென்ற மற்றைய மனைவிமார்கள் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பிடிபட்டார்கள். அபிஷேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தகுதியான பொருட்களை கொடுத்து வாழும்படியாகவும் பணித்தார். அதன் பிறகு அபிஷேக பாண்டியன் பலகாலம் மதுரை எம்பதியை அரசாட்சி செய்து பாண்டிய அரசனாக இருந்து சிவகதி அடைந்தார் என்று புராணம் மேலே செல்லுகிறது. இப்படி எந்த ஒரு நிலை வந்தாலும் அந்த இடத்திலே இறைவன் வேண்டி இருப்பவர்களுக்காக என்ன வேடம் வேண்டுமானாலும் இட்டுக்கொண்டு வந்திருந்து காட்சி தந்து அருளுவார் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இந்த படலம் அமைந்திருக்கிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.